செவனே மாதிரி அவரு எல்லாரும் அவதானமா போகும்போது நம்ம நாட்டின் கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. கடந்த 3 நாட்களாக இலங்கையில வந்து காலநிலை வந்து மாறி இருக்குது. இருக்கா சரியான காத்தும் சரியான மழையும் சுனாமி எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க. அதை விட காத்து மிகவும் ஒரு பலமா அடிச்சு கொண்டிருக்குது. சூறாவளி இன்னும் வந்து தாக்கல. ஆனா அந்த வகையில இலங்கை மக்கள் வந்து சரியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இலங்கை மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. மட்டக்களப்பு பிரதேசத்துல, யாழ்ப்பாணத்துல, முல்லைத்தீவில, கிளிநொச்சியில அப்படி என்று வெள்ளத்தாழ மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொர்க்கமே என்றாலும் இது நம்மூருக்கு ஆகுமா? ஆனா இந்த பாட்டெல்லாம் பாட்டுல மட்டும்தான் அப்படி இருக்குது. நம்ம நாட்டின் கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பருத்தித்துறை யாழ்ப்பாணம் 52 லைனில் போகிறார்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் அவதானமாக போகும். என்னதுக்காண்டி என்றால் ரோட்டு வந்து கடலையில் அடித்து அலையை அடித்து ரோட்டில் அரைவாசி வந்து இடிஞ்சிச்சு. ரோட்டில் அரைவாசி இடிஞ்சிட்டு அப்புறம் எல்லாரும் அவதானமாக போகும்போது கருத்துரை எப்படி இருக்குது அப்படி என்று பார்க்கறதுக்காண்டி தான் வந்து நிற்கிறோம். கருத்துரை கடற்கரை வந்து அலை வந்து ஒவ்வொரு அலையும் வந்து ராட்சஸ் அலை மாதிரி அப்படியே பெரிய பெரிய அலையாக வந்து அடிச்சு கொண்டு இருக்குது. கிளைமேட் வந்து வளமைக்கு மாற இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆர்மி கேம்புக்கு முன்னால் அலை அடிச்சு போட்டு ரோட்டு அரிச்சிட்டு அரைவாசி ரோட்டு உள்ளே போயிட்டு அப்படி வார மக்கள் எல்லாரும் கவனமாக இருங்கோ, பார்த்து வாங்கோ. நாங்கள் வந்து பருத்துற கடற்கரையில் வந்து நிற்கிறோம். பருத்துற கடற்கரையில் சரியான கடல் இலை அடிக்குது. சரியான இலை அடிக்குது, சரியான மப்பாக இருக்குது. சரியான காற்று வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டேன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மேலைகள்லாம் சரியான காற்று. போகலாம்.